IPL 2025 சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய அதை பத்தி வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இதோ நீங்க கேட்ட ஒரு வீடியோ தான் இன்னைக்குமே கொண்டு வந்திருக்கேன். சென்னை சூப்பர் கிங்ஸா குஜராத் டைட்டன்ஸா, சாரி அப்படி சொல்லக்கூடாதுல்ல, ருத்துராஜ் கைக்வாடா சும்மன் கில்லா, இந்த பேட்டில பாக்குறதுக்கான வீடியோ தான் இது. சோ இது பேசிக்காவே IPL 2025 ஆட போற சென்னை சூப்பர் கிங்ஸ் வெஸ் குஜராத் டைட்டன்ஸ் டீமோட கம்பாரிசன் வீடியோ தான். சோ யாரு வின்னர் யாரு கெத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், பொறுப்பு துறப்பு சொல்லிட்டே நான் ஆரம்பிச்சிடுறேன். இது நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தா, முக்கியமா மைல்ஸ் ஆண்டி தொடர்ந்து கேட்ட ஒரு வீடியோ, CSK வெஸ் GT அப்படிங்கிறது. GT ஃபேன் போல தலைவன். நிறைய பேர் புது வீடியோஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ கீழேயும் அடுத்து எந்த டீமுக்கு போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீமோட கமெண்ட் அதிகமா வருதோ அதுக்கு நான் அடுத்த வீடியோ போட்டுறேன். அண்ட் இது வழக்கமா கொடுக்கிற அந்த ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துறேன். சோ இது பேசிக்கா ஸ்குவாட பேஸ் பண்ணி நம்ம கம்பாரிசன் வீடியோ பண்ண போறது கிடையாது. இந்த டீமோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 பேஸ் பண்ணி தான் இந்த கம்பாரிசன் வீடியோ நம்ம பண்ண போறோம். சோ அதை நான் உங்ககிட்ட கிளியர் பண்ணிட்டு இப்போ வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். சோ ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் ஓபனர்ஸ் தான். ருத்துராஜ் கைக்வாடா இல்ல சும்மன் கில்லா? நோ, இதுக்கு பதில் நான் இப்ப சொல்ல மாட்டேன், கடைசியில சொல்றேன். சோ இப்பவே சொன்னா எக்ஸைட்மெண்ட் போயிடும் இல்லையா? அதனால ஸ்ட்ரைட்டா அடுத்த கேட்டகரிக்குள்ள போறேன். சோ ஓவர்சீஸ் ஓபனர்ஸ் ரெண்டு டீமுமே வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் தான். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிவான் கான்வே அவர் தான் ஓபன் பண்ண போறாரு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் ஓபன் பண்ண போறாரு. சோ இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் டிவான் கான்வே சென்னைக்காக ஆடும் போது எல்லாமே சம ஆவரேஜ்ல 50 மேல 50 அடிப்பாரு. பட் இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ்ல இப்போ எடுத்து வச்சிருக்கிற பிளேயர் ஜாஸ் பட்லர், இவர் செஞ்சுரிக்கு மேல செஞ்சுரி அடிப்பாரு. அதாவது விராட் கோலி ரெக்கார்ட் கிட்ட வந்த ஒரு பிளேயர்ல ஆக்சுவலி ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க இந்த ஓபனர்ஸ், அது அப்பாற்பட்ட விஷயம். சோ அதுல பட்லர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஒரே சீசன்ல 4 செஞ்சுரிலாம் அசால்ட்டா அடிச்சு தள்ளுவாரு தலைவன். சோ அதனால கண்டிப்பா இந்த பேட்டில் பட்லர் பக்கம் தான் போகுது. பட்லர் ரீசெண்டா அவரோட இடத்தை தியாகம் பண்ணி ஃபார்மை கொஞ்சம் டிப் பண்ணிக்கிட்டாரு. பட் ஓபனரா வந்தாருன்னா இவர் ஒரு யமன் ஆப்போனன்ட் டீமுக்கு. சோ பட்லர் தான் இந்த பேட்டிலோட வின்னர் ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் தென் ஒன் டவுன் ராகுல் திரிபாதி வெஸ் சாய் சுதர்ஷன். சோ ஒன் டவுன் ராகுல் திரிபாதி CSK-க்கும் சாய் சுதர்ஷன் குஜராத் டைட்டன்ஸுக்கும் வராங்க. சோ GT பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் பண்ண சம்பவங்கள், சேப்பாக்குல சென்னைக்கு எதிராக பண்ண சம்பவங்கள்லாம் வேற லெவலு. கண்டிப்பா ரீசன்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி இந்த ஒரு பேட்டில வின் பண்றது சாய் சுதர்ஷன் தான். சோ சாய் சுதர்ஷன் இப்ப வேற லெவல்ல இருக்காரு தலைவன். சோ அதனால இப்போதைக்கு சாய் சுதர்ஷனுக்கு தான் இந்த பாயிண்ட். சோ இப்போதைக்கு GT 2-0 சொல்லிட்டு லீட் எடுத்து போயிட்டு இருக்காங்க இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அடுத்த பேட்டில் 4th பிளேஸ் ஜூபேவா இல்ல லோம்ரோரா? GTக்கு அந்த பிளேஸ்ல லோம்ரோரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லோம்ரோரோட ரீசென்ட் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் CSK-க்கு தூபே தான். நான் தொடர்ந்து 2 வீடியோ சொல்லிட்டேன், இப்ப 3வது வீடியோலயும் சொல்லிக்கிறேன். சோ சிவம் தூபேவா லோம்ரோரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தூபே தான். இங்க டவுட்டே கிடையாது. தூபே கண்டிப்பா இந்த பேட்டில் வின் பண்ணுவாரு. சோ தூபே இஸ் பெட்டர் ஹிட்டர் கம்பேர் டு லாம்ரோர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ அதனால தூபே தான் இங்க வின்னர். இப்போதைக்கு CSK 1 GT 2. அடுத்து போவோம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த பக்கம் CSK-வை பொறுத்த வரைக்கும் தீபக் ஹூடா ஆர் விஜய் சங்கர். நான் விஜய் சங்கரை எடுத்துக்கிறேன். அண்ட் தென் GT பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஷாருக் கான். பட் ரெண்டு பேரோட IPL ஃபார்மை பேஸ் பண்ணா ரெண்டு பேருமே பெருசா எதுவுமே சம்பவங்கள் பண்ணது கிடையாது. நான் ரீசன்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அது விஜய் சங்கர் பக்கம் தான் போகும். நான் சொல்றது ரீசன்ட் IPL ஃபார்ம் கிடையாது, ஏன்னா ரெண்டு பேருக்குமே பெருசா IPL ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. சோ ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு பேருமே தமிழ்நாடு பேட்டில் வேற. விஜய் சங்கர் தான் இங்க லீட் எடுக்கிறாரு. அதனால விஜய் சங்கருக்கு தான் இந்த பாயிண்ட் போகுது. இப்போதைக்கு 2-2 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஈக்குவல் ஆகுது. அடுத்த பேட்டில் CSK பக்கம் மகேந்திர சிங் தோனி த விக்கெட் கீப்பர். பட் இங்க ஆல்ரெடி விக்கெட் கீப்பர் நம்ம பேசிட்டோம் ஓப்பனிங்ல. அண்ட் GT பக்கம் யார் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது செர்ஃபன் ரூதர் போடோ இல்ல பிளிப்ஸோ. எனக்கு தெரிஞ்சு கிளென் பிளிப்ஸுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ஃபார் நியூசிலாந்து அவர் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு. சோ அதனால பிளிப்ஸை நாங்க எடுத்துக்கிறேன். சோ தோனியா பிளிப்ஸான்னு கேட்டீங்கன்னா IPL பொறுத்த வரைக்கும் தோனி த கிரேட் எவர் அப்படி இப்ப வரைக்கும் இந்த குதிரை செம்மையா ஓடிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்போதைக்கு 3-2 அப்படின்னு CSK இங்க லீட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்குள்ள வர CSK-வை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் டிவாட்டியா. சோ ஜடேஜாவா டிவாட்டியாவா ஆக்சுவலி ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர், ஒரு ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ், ரெண்டு பேருமே ஹிட்டர்ஸ், பினிஷர்ஸ். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு ஒத்து போகும். இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் வின்னர் ஆபியஸா ஜடேஜா தான்.
ஸோ ஜடேஜாவுக்கு தான் இங்க எஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் கம்பேர் டு டிவாட்டியா. இது காலங்காலமா ஐபிஎல் பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜடேஜா எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிறது. அண்ட் இந்த பக்கம் டிவாட்டியா இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காக டிவாட்டியா ரொம்ப கம்மின்னு சொல்ல வரல, பட் கம்பேர் டு ஜடேஜா இஸ் கம்மி தான். ஸோ அதனால இப்போதைக்கு பாயிண்ட் ஜடேஜா பக்கம் தான் போகுது. ஸோ இப்போ CSK 4 GT 2 அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் வெஸ் வாஷிங்டன் சுந்தர் திரும்பவும் ஒரு தமிழ்நாடு பேட்டில். ஸோ இந்த டீமை கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் நிறைய தமிழ்நாடு பேட்டில்ஸை பார்க்க முடியும். அதையும் சொல்லிக்கிறேன். CSK ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட ஜூனியர் வெர்ஷன் தான் வாஷிங்டன் சுந்தர் GTக்கு. இங்க ரெண்டு பேரோட IPL ஃபார்ம் அண்ட் IPL அவங்க பண்ண சம்பவங்கள் எடுத்து பார்த்தா நீங்க வசிக்கிட்ட பெருசா பார்க்க முடியாது. வாஷிங்டன் சுந்தர் அந்த அளவுக்கு பெரிய சம்பவங்கள் IPL பண்ணதும் கிடையாது. பட் இன்னொரு பக்கம் அஸ்வின் பண்ணாத சம்பவங்களே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் IPL. ஸோ அதனால இந்த பேட்டில் ஆட்டோமேட்டிக்கா ரவிச்சந்திரன் அஸ்வின் சீனியர் அவங்ககிட்டே வருது. ஜூனியர் வாஷி வெயிட் பண்ணணும் திரும்ப இந்த பாயிண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக. இப்போதைக்கு 5-2 அப்படின்னு சொல்லிட்டு CSK லீட் எடுத்து போயிட்டே இருக்காங்க. அண்ட் தென் அடுத்த பேட்டில் CSK பக்கம் சாம் கரன் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பக்கமா ரஷித் கானை நான் வைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் செம்மையான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் சாம் கரனா ரஷித் கானா T20 ஃபார்மேட்லன்னு கேட்டீங்கன்னா ரஷித் கான் கண்டிப்பா ரஷித் கான் தான் நான் கொடுப்பேன். வேற வழியே கிடையாது. இங்க நீங்க ரஷித் கானை யாரு கூட கம்பேர் பண்ணாலுமே ரஷித் கான் ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுட்டு போயிடுவாரு. அவரோட பவுலிங் இப்போ கொஞ்சம் டிப்பா இருக்கலாம், பட் கண்டிப்பா T20 ஃபார்மேட்ல சம்பவம் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, முக்கியமா IPL. அண்ட் அவரோட பேட்டிங் ஸ்கில் செம்ம ஃபினிஷருங்க அவரு. ஸோ ரஷித் கான் தான் இந்த ஒரு பாயிண்ட் போகுது. இப்போதைக்கு CSK 5 GT 3. அண்ட் அடுத்த பேட்டில் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கான பேட்டில் பத்திரானா வெஸ் ரபாடா. CSK ஓட பத்திரானாவா இல்ல GT-யோட ரபாடாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரபாடா தான் ஆன்சர். பத்திரானா பெட்டர் பிளேயர், நான் இல்லைன்னு சொல்லல. பத்திரானா நிறைய போட்டிகளை CSKக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு, அதுவும் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு பவுலரா, ஒரு T20 பவுலரா, ஒரு இம்பாக்ட் பிளேயரா நான் பார்க்கும்போது ரபாடாவுக்கு ஒரு சின்ன எஜ்ஜி எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன் தான். ரபாடாவுக்கு நான் கொடுக்குறேன். பத்திரானாவோட ரீசன்ட் ஃபார்ம் நிறைய டிப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனாலதான் ஆக்சுவலி இந்த பேட்டில் நான் பெருசா யோசிச்சேன், பட் எனக்கு வேற வழி இல்லாம நான் ரபாடாவுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் என் மைண்ட் ரபாடா அதாவது சொல்லுது. இல்ல உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தப்பா இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துப்பேன். சோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. லாஸ்ட் பேட்டில் சோ சிராஜா இல்ல கலீல் அகமதா அப்படிங்கிறது தான். சோ CSK பக்கம் கலீல் அகமது ஆர் அன்சுல் கம்போஜ் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் கலீல் அகமது சீனியரான எடுத்துக்கிறேன். GTA பக்கம் சிராஜ். சோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஆக்சுவலி ஈக்குவலா கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. கலீல் அகமதோட ரீசெண்ட் IPL ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். சிராஜோட IPL ஃபார்ம் டோட்டலாவே கம்மி தான். சிராஜ் அந்த அளவுக்கு ஒரு T20 பவுலர் நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால இந்த பாயிண்ட் நான் ஈக்குவலாவே கொடுத்துறேன். பெருசா அவருக்கு இந்த பாயிண்ட் இவருக்கு இந்த பாயிண்ட் நான் பிரிச்சு கொடுக்க விரும்பல. அண்ட் இந்த பக்கம் இம்பாக்ட் பிளேயர்ஸ் பத்தி நான் பேசி ஆகணும். CSK கிட்ட இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, நூர் அகமது, எல்லிஸ், ஜேமி ஓவர்டன், அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தீபக் கூட, இந்த மாதிரி பல பேர் அவைலபிளா இருக்காங்க. ஸோ இவங்கல இருந்து யாரா வேணா அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணலாம். அண்ட் GTA பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, கிளென் பிலிப்ஸ் ஆர் ஷெர்ஃபேன் ரூதர்போர்ட், சாய் கிஷோர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நான் CSKக்கு கொடுக்குறேன். பிகாஸ் இவங்க வந்து CSK இந்த இடத்துல ஒரு பெரிய எஜ்ஜி எடுக்கிறாங்க. அதெல்லாம் சரி, ருத்ராஜ் கைக்வாடா சுப்மன் கில்லா இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ருத்ராஜ் கைக்வாடா சுப்மன் கில்லா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி என்ன பாயிண்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவோட ஆன்சரா இருக்க போகுது. சோ ருத்ராஜ் கைக்வாடா கில்லா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏன் அவங்கள நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இந்த சண்டைக்குள்ள நான் வர விரும்பல. இப்போதைக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். தேங்க்யூ.